இன்றைக்கி வந்து ஒரு கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு நீல வாக்கில் வெட்டிட்டு வந்துக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. தண்ணியில் போடலைன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் கருப்பாயிடும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சோம்னா எதுவும் ஆகாது. வாங்க இப்போ தொக்கு பண்ணலாம். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து பொரியட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக சிவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். 1/4 ஸ்பூன் வரமிளகாத்தூள். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் அது தீஞ்சு போயிடும். மசாலாலாம் நம்மளுக்கு பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம். எல்லா கத்திரிக்காயும் இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றியிருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருந்தோம். அந்த புளி தண்ணியை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தண்ணி நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.